இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓ மெர்ச்சன்டைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓ மெர்ச்சன்டைசரில் என்னென்ன பிளான் இருக்குது, எஸ்பிஓ மெர்ச்சன்டைசர்னால் என்ன அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ மெர்ச்சன்டைசரில் வந்து ஒரு 3 பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. பீட்டா பிளான், ப்ரோ பிளான், அப்புறம் பிஸ்னஸ் பிளான். இதில் ஒவ்வொரு பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான், ப்ரீமியம் பிளான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஸ்னஸ் பிளான் எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 75,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பியும் கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்து 7,500 வந்து உங்களுக்கு வந்து வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறப்ப சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் எஸ்பிஐ மெர்ச்சன்டைசரான பிளான். ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ மெர்ச்சன்டைஸ் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உங்கள் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனாக எஸ்பிஓ மெர்ச்சன்டைசர் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கொடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. தேர்டு வந்து ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, அதாவது நீங்கள் எஸ்பிஓவில் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து உங்களுடைய கான்டாக்ட் ஃபோன் நம்பரை கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு அதில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா யூடிஆர் நம்பர் இல்லைனா டிரான்சாக்ஷன் நம்பர், அதாவது நீங்கள் பேங்க் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி எதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதோடைய ஃபோட்டோ, மினி ஸ்டேட்மெண்ட் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் இதை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். ஓகே, நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்பிஓ சைட்லேருந்து உங்களுக்கு வந்து லாகின் பேஜில் எஸ்பிஓ மெர்ச்சன்டைசர்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய கான்டாக்ட் பண்ணுறவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து ஃபில் பண்ணணும். அதாவது இங்கே என்டர் ஸ்டாஃப் ஐடின்ற இடத்துல உங்களை கான்டாக்ட் பண்ணுறவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பிளான்ற இடத்துல அவங்க என்ன பிளான் கேட்குறாங்களோ, பேசிக்னா பேசிக், ப்ரீமியம்னா ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்பான்சரோட ஐடி காமிச்சிடும், அதே மாதிரி அவங்களுடைய நேமும் காமிச்சிடும். இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாட்ஸில் ப்ளூ டிக் வந்து இருக்கும், அதை டிக் பண்ணிக்கிட்டு கீழே ஜென்ரேட் லிங்க் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வியூ மோர் லிங்க்ஸ்னு ஆப்ஷன் வந்து என்னபிளாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஜென்ரேட்டர் லிங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து என்னபிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்பான்சரோட ஐடி இல்லைன்னா அவங்களுடைய நேம் வந்து இங்கே செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த ஃபார்ம் வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் யூசர் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல பெண்டிங் காப்பியும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு அப்டேட் த ஸ்டேட்டஸ் ஃபார் திஸ் ஐடின்ற காமிக்கும். அதாவது சூஸ் ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல ஆக்டிவ், டிக்ளைன் இருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்டிவ் கொடுங்க, பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா டிக்ளைன் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஒரு 4 to 5 hours வந்து வெயிட் பண்ணுங்கள். அவங்க சைட்லேருந்து பேமெண்ட் பண்ணுறாங்களாம் பார்த்துட்டு ஆக்டிவ்னா ஆக்டிவ் கொடுங்க, டிக்ளைனா டிக்ளைன் கொடுத்து. ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஆக்டிவ் ஆகிரும். ஓகே, தேங்க்யூ. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்ற?